ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஒருத்தன் இருந்தான், பெரிய செல்வாக்குள்ளவன் இருந்தான். அவனை குறித்து இயேசு சொல்லும் பொழுது அவன் சொல்கிறான், ஆத்மாவே உனக்கு தேவையானதெல்லாம் சம்பாரித்து வச்சிருக்கிறேன், நீ புசித்து குடித்து சந்தோஷமாயிரு அப்படின்னு சொல்கிறான் ஆத்மாவை பார்த்து. இவன் பார்க்குறான், இவன் தேவன் கொடுத்த அத்தனை நன்மைகளையும் அனுபவிக்கிறான், அதிகாலமே தேவனை தேடுகிறான். ஹல்லேலூயா. மனைவி அதிகமாக நேசித்தா பிரச்சனை வரும், கணவன் அதிகமாக நேசித்தாலும் பிரச்சனை வந்துடுது, ஃப்ரெண்ட் அதிகமாக நேசித்தாலும் பிரச்சனை வந்துடுது, பக்கத்து வீட்டுக்கார அதிகமாக உறவு கொண்டாடும் பாருங்க புட்டுக்குது, மாமியார் மருமகளும் ரொம்ப வரையறுத்து பாருங்க, அது நம்ம நாள் நிலைக்காது, ஒரு லிமிட்டாக இருந்தால் இருக்கும். இதெல்லாம் இந்த அன்புக்கெல்லாம் ஒரு எல்லை இருக்குது, இந்த அன்புக்கெல்லாம் ஒரு டிஸ்டர்ப் பண்ணுற ஒரு சக்தி இருக்குது, பிசாசின் கிரியை இருக்குது இந்த அன்பை முறிச்சு விடுறதுக்கு, இதெல்லாம் நிலைக்கிறதில்ல. ஆனால் இயேசுவின் மேல் உள்ள அன்புல பாருங்க, இயேசுக்கு நமக்கு எந்த டிஸ்டர்புமே வராது. ஆனால் இயேசு மேல் அன்பு கூறாதபடி தான் பிசாசு நம்மளை டைவர்ட் பண்ணுறான். நேராய் கடந்து வேதத்தின் ஆக்குனராக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து கொள்ளும்படி எங்கள் மனக்கண்களை திறந்தருளுவீராக. நீர் தகப்பன், நீர் எங்களோடு பேசும், நம்முடைய பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். எரேமியாவின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 3வது வசனம். அநாதி ஸ்நேகத்தால் ஸ்நேகித்தேன், காருண்யத்தினால் உன்னை இழுத்து கொண்டே கொள்ளுகிறேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்து நம்மை பலப்படுத்துகிறார். இன்றைக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த வாக்குத்தத்தை அவர் தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒவ்வொருவரையும் அவர் நேசிக்கிறார் என்பது இதிலிருந்து தெரிகிறது. எல்லாரும் அவருடைய படைப்புகள், அவருடைய ஜனங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாரும் அவருடைய படைப்புகள், எல்லாரும் அவருடைய ஜனங்கள், அவர் மேய்ச்சலின் ஆடுகளாய் இருக்கிறோம். பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களும் அவரால் சிருஷ்டிக்கப்பட்டவைகள். மனுஷர்களாக இருக்கிற ஒவ்வொருவரும் அவருடைய சாயலில் உண்டாக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தான் தேவனுடைய அன்பு, இந்த உலகத்தை இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று யோவான் 3:16 எழுதப்பட்டு இருக்கிறது. மத்தேயு 11:28-30 வரலும் வாசிக்கலாம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மன தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அழைப்பாய் இருக்கிறது. இந்த அழைப்பை ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனிடத்தில் கொடுக்கிற அழைப்பை போல் அல்ல. இது தேவாதி தேவன் சகலத்தையும் ஆண்டு, சகலத்தையும் படைத்து, சகலத்தையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பின் அழைப்பாய் இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும், ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராயிருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், முதல் தடவை இதை கேட்டுக்கொண்டிருந்தாலும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அழைப்பு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இவ்வளவு கேரண்டியோடு கூட அழைக்கிற உயிருள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஹல்லேலூயா. யாராலையும் இவ்வளவு கேரண்டி கொடுக்க முடியாது. அவர் நிச்சயமாய் சொல்லுகிறார், வாருங்கள், என்னிடத்தில் உங்களை இளைப்பாறுதல் தருவேன். இயேசு ஏன் இப்படி அழைக்கிறார் ஒவ்வொரு மனுஷனையும்? ஒவ்வொரு மனிதர்கள் மீதும் இயேசுனுடைய அன்பு இன்றைக்கும் அளவற்ற விதத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. மனிதனை சுய சித்தமுள்ளவனாய் அவருடைய சாயலில் படைத்திருந்து அவனை தன் விருப்பத்தின்படி வாழ்வதற்கு அனுமதித்த அதே தேவன் என்னிடத்தில் வா என்று அழைக்கிறார். இந்த உலகத்தின் எத்தனையோ கண்ணீரிலும் மனபாரத்திலும் வியாதியிலும் கஷ்டங்களிலும் கலங்கி நிற்கிற ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் அழைத்து கொண்டே இருக்கிறார். இயேசுவின் அன்பின் ஒரு அடையாளமாய் இது காணப்படுகிறது. இந்த உலகத்தில் நாம் படுகிற பாரம், வருத்தப்பட்டு பாரம், பல வருத்தங்கள், பாரங்கள் சுமக்கிற ஒவ்வொருவரையும் அழைத்து இளைப்பாறுதல், ஆறுதல் தர அழைக்கிறார். அது மாத்திரமல்ல, மத்தேயு 25:34 சொல்லுகிறார், அப்பொழுது ராஜா தமது வலது
ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது ராஜா தமது வலது பார்த்து நிற்பவர்களை பார்த்து, பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, இன்றைக்கு இந்த உலகத்தில் அவருடைய அழைப்பையும் அவருடைய அன்பின் குரலையும் கேட்டு அவரிடத்தில் வந்துவிட்டால், இந்த உலகத்தின் வருத்தம் பாரத்தில் இருந்து மாத்திரம் இளைப்பாறுதல் அல்ல, நித்தியமாய் அவரோடு கூட இருக்கக்கூடிய பரலோக பாக்கியம், நித்திய பாக்கியம், அந்த ஆனந்த பாக்கியத்துக்குள் நம்மை நடத்துவதற்கு நம்மை கேரண்டி கொடுத்து அழைக்கிற ஒரு ஆண்டவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இது இயேசுவின் அன்பினால் மாத்திரமே முடியும். எந்த ஒரு பிராயச்சித்தத்தினாலோ, எந்த ஒரு பரிகாரத்தினாலோ, எந்த கருமாதிகளை செய்கிறதுனாலோ நடக்கிற காரியம் அல்ல. இயேசுவின் அழைப்பை, அன்பின் அழைப்பை கேட்டு அவரிடத்தில் வந்து அவரை அண்டிக் கொள்ளும் பொழுது அவர் இந்த பூமியில் இருக்கிற வருத்தம் பாரங்களிலிருந்து நம்மை விடுதலையாக்குகிறது மாத்திரம் அல்ல, பிதாவின் ஆசீர்வாதத்தை இந்த உலகத்தில் நமக்கு தருகிறது மாத்திரமல்ல, உலகம் உண்டானது முன்னல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. இயேசு யாருங்க? தேவனுடைய ராஜ்யம், பரலோகத்தை நமக்கு காண்பித்தவர், பரலோகத்துக்கு நமக்கு இடம் ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறவர், பரலோகத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறவர். இது எதனால் முடியுது? இயேசு நம்மேல் வைத்த அன்பினால. அதனால்தான் ஒவ்வொரு நாளும் தேவ ஊழியக்காரர்கள் மூலமாய், ஒவ்வொரு நாளும் டிவி சேனல்கள் மூலமாய், ஒவ்வொரு நிமிஷமும் யூடியூபின் சேனல்கள் மூலமாய் இயேசுவின் அன்பின் குரல் ஒலித்து கொண்டே இருக்கிறது. வா, என் அண்டையில் வா, என்னை நம்பு, என்னை விசுவாசி, என் மேல் உன் நம்பிக்கையை வை, நான் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை இந்த பூமியில் இருக்கிற பாரம் வருத்தங்களிலிருந்து உன்னை நான் விலக்கி நான் உன்னை சமாதானமாய் இளைப்பாறுதலோடு வாழ பண்ணுவேன். இந்த உலகத்தின் யாத்திரை முடிந்த பிறகு உன்னை பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்க என்னிடத்தில் கிருபையும் இரக்கமும் அன்பும் உண்டு என்று அழைத்து கொண்டே இருக்கிறார். இந்த இயேசுவின் அன்பின் குரல் நம்முடைய காதுகளில் ஒலிப்பதற்கு தடை, சிக்னலை, அந்த குரலை கேட்பதற்கு தடை பண்ணுகிறவன் தான் பிசாசு. ஆனால் நாம், இந்த வார்த்தைகளை கேட்கிற நாம், இயேசுவின் மேல் நம்முடைய அன்பு இன்னும், அவர் நம்மை அன்பு கூறுகிறதை அறிய அறிய இன்னும் நாம் அவரை அன்பு கூற நாம் முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் விருப்பமாய் இருக்கிறது. வெளிப்படுத்தல் 2:3-5. ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் ஒரு விலக்கு தண்டை அதிவிடத்தில் நீக்கி விடுவேன். ஆண்டவர் என்ன சொல்றார்? இன்னும் அதிகமாய் இயேசுவை நாம் அன்பு கூற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவை இன்னும் அதிகமாய் அன்பு கூற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதனால் தன் வெளிப்படுத்தல் விசேஷத்தில் போய் சொல்லும் பொழுது ஆவியானவர் சொல்கிறார், பரிசுத்தமாய் இருக்கிறவன், நீதியாய் இருக்கிறவன் இன்னும் இன்னும் இன்னும், அல்லேலூயா, இன்னும் அதிகமாக. என்ன சொல்லுங்க? இன்னும் அதிகமாக. பாருங்க, இயேசுவை நேசிக்கிறது எவ்வளவு நேசித்தாலும் சண்டை வராது. எல்லாம் சொல்லுங்க, இயேசுவை எவ்வளவு நேசித்தாலும் பிரச்சனை வராது. மனைவி அதிகமாக நேசித்தா பிரச்சனை வரும், கணவன் அதிகமாக நேசித்தாலும் பிரச்சனை வந்துடுது, ஃப்ரெண்டு அதிகமாக நேசித்தாலும் பிரச்சனை வந்துடுது, பக்கத்து வீட்டுக்கார அதிகமாக உறவு கொண்டாடும் பாருங்க புட்டுக்குது, மாமியார் மருமகளும் ரொம்ப வரையறுத்து பாருங்க, அது நம்மளால் நிலைக்காது, ஒரு லிமிட்டாக இருந்தால் இருக்கும். இதெல்லாம் இந்த அன்புக்கெல்லாம் ஒரு எல்லை இருக்குது, இந்த அன்புக்கெல்லாம் ஒரு டிஸ்டர்ப் பண்ணுற ஒரு சக்தி இருக்குது, பிசாசின் கிரியை இருக்குது இந்த அன்பை முறிச்சு விடுறதுக்கு. இதெல்லாம் நிலைக்கிறதில்ல. ஆனால் இயேசுவின் மேல் உள்ள அன்புல பாருங்க, இயேசுக்கு நமக்கு எந்த டிஸ்டர்புமே வராது. ஆனால் இயேசு மேலே அன்பு கூறாதபடி தான் பிசாசு நம்மளை டைவர்ட் பண்ணுறான். ஆகவே இயேசு நமக்கு ஆலோசனையை சொல்லுகிறார், நீ அன்பை இன்னும் அதிகப்படுத்து. இயேசு போலவே இயேசு வாழ்ந்து காமிச்சார். இயேசு யோவான் 14:31 வாழ்ந்து காமிச்சார். நான் பிதாவில் அன்பாய் இருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும்
உள்ளவன் அறியும்படிக்கு இப்படி நடக்கும். எழுந்திருங்கள், விடமிட்டு போவோம் வாருங்கள் என்றார். என்ன சொல்றாரு? நான் பிதாவில் அன்பாயிருக்கிறேன் என்று யார் சொல்லணும்? யார் சொல்றாங்களா? யாருக்கு தெரியுமா? யாருக்கு தெரியும்? இயேசு சொல்றாரு நான் பிதாவில் அன்பாயிருக்கிறேன் என்று. யாருக்கு தெரியும்? ஆமா, உலகத்துக்கு தெரியுது. நீங்கள் இயேசு மேலே தான் இயேசுவை தான் அதிகமாக நேசிக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறதில்ல, நீங்களும் நானும் சொல்கிறதில்ல. நான் இயேசு ரொம்ப நேசிக்கிறேன், நான் இயேசு ரொம்ப நேசிக்கிறேன், நான் ரொம்ப ரசிக்கப்பட்டுட்டேன், நான் அபிஷேகம் பட்டிருக்கிறேன். நீங்களும் நானும் சொல்லிக்கிட்டே தெரியலாம் கடைசி வரலாம். அதை பற்றி நல்லது சொல்கிறது, அறிக்கை பண்ணுறது தவறுன்னு சொல்லலை. ஆனால் இன்னொருத்தர் சொல்லணும். யார் சொல்லணும்? யார் சொல்லணும்? ஆமாம், உலகம் சொல்லணும். ஆமென், அல்லேலூயா. உலகம்னு சொன்னால் ஒரு வேளை நம்முடைய உறவுகளாக இருக்கலாம், மற்ற ஜனங்களாக இருக்கலாம். பிசாசு கூட சில நேரத்தில் நம்மளை குறித்து சாட்சி கொடுக்குறான். என்ன சாட்சி கொடுக்குறான்? அடுத்து பார்க்க போகிறோம். யோபு புஸ்தகத்தில் போய் இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுக்குறான்? ஆஹா, நீ ரொம்ப அவனை நேசிக்கிற, அவன் உன்னை நேசிக்கிறான், அது எனக்கு தெரியும்னு சொல்கிறான். பிசாசு கூட தெரியுது நீங்களும் நானும் இயேசுவில் அன்பாக இருக்கிறது. ஆகவே அவனுக்கு தெரிகிற அளவுக்கு, அவன் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிற அளவுக்கு இயேசுவை நேசிப்போம். ஆமென். இயேசு நேசித்தா நம்ம ஒங்கி கெட்டு போக மாட்டோம். இயேசு நேசித்தா எந்த பிரச்சனையும் வராது. எவ்வளோ நேசிக்க முடியும் நேசிங்க, நாள் முழுவதும் நேசிங்க. நாள் முழுவதும் அவருடைய வசனத்தை கேளுங்க, பாடலை கேளுங்க, அவரோட உறவாடுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவின் அன்பு நம்முடைய வாழ்க்கையில், இயேசுவின் மேல் உள்ள அன்பு இன்னும் நமக்கு பெருகட்டும். இயேசுவின் அன்பை நாம் இன்னும் அறிந்து கொள்வோம். ஆமென். அதனால தான் இயேசுவின் அன்பு அறிய முடியே இல்லை. இவ்வளவு அன்பு கூறாரா, இவ்வளவு அன்பு கூறாரா? எல்லை இல்லாத அன்பு. சில நேரத்தில் புரியறதே இல்லை. அவர் வித்தியாசமா அன்பு கூறுறாரு. நாம் நினைப்போம் இவனுக்கெல்லாம் அப்படின்னு. அவருடைய பார்வை வேற, இவனுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி. அவருடைய அன்பு வித்தியாசமாக இருக்கும், நம்மை ஆச்சரியப்பட வைக்கதா இருக்கும். ஆகவே இந்த அறிவு கிட்டாத இந்த அன்பை நாம் இன்னும் அதிகமாய் அறிந்து அவரை நேசிப்போம். அவரை நேசிக்கும் பொழுது அவர் நம்மை இம்மைக்குரிய நன்மைகளாலும் பரலோகத்துக்குரிய பாக்கியத்தினாலும் நம்மை முத்திரிப்பதும் நம்மை நிரப்புவதும் சத்தியம். ஆமென். யோபுவின் புஸ்தகத்துக்கு இன்னைக்கு போக போகிறோம் இல்லையா? இயேசுவின் அன்பு தொடர்ந்து நான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் சொல்லி கொண்டிருக்கேன். இன்னைக்கு யோபுவின் புஸ்தகத்துக்குள் நாம் போக போகிறோம். யோபுவின் புஸ்தகத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வாறு ஒரு தம்மை நேசிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை செய்கிறார். தேவன் தரும் ஆசீர்வாதம் தேவனிடத்திலிருந்து நம்மை பிரிக்காது. 2 காரியம்தான் இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்காங்க. இது ஒரு ஆழமான ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு சத்தியம். எல்லாரும் சொல்லுங்க, தேவன் தரும் ஆசீர்வாதம் தேவனிடத்திலிருந்து, சொல்லுங்க, தேவனிடத்திலிருந்து என்னை பிரிக்காது. யோபின் புஸ்தகம் உடனே அவன் பட்ட கஷ்டம், அவனை எப்படி திருப்பி ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு, இதான் எல்லாத்துக்கும் உங்களுக்கெல்லாம் சாதாரணமாக தெரியும். பெரும்பாலும் எல்லாத்துக்குமே தெரியும். யோபு புஸ்தகம் எஸ்தர் புஸ்தகத்துக்கும் அடுத்ததாக இருக்கிறது. சங்கீத புஸ்தகத்துக்கும் பின்னாடி இருக்கிறது. தமிழ் வேதாகமத்தில் 634வது பக்கத்தில் இருக்கிறது. கன்னட வேதாகமத்தில் 548வது பக்கத்தில் இருக்கிறது. எல்லாம் திறந்து வைத்துக் கொள்ளுங்கள் யோபுவின் புஸ்தகத்தை. அது முதல் அதிகாரம் முழுவதையும் கூட வாசிக்கும் பொழுது எல்லாரும் கவனமாக கேளுங்க. முதல் அதிகாரத்திலேயே அந்த யோபின் சரித்திரத்தும் சம்பவத்துக்குரியதான சகல டீட்டெயில்ஸ்களும் முதல் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டு விடுகிறது. மற்ற அதிகாரங்கள் எல்லாம் பல விதமான காரியங்கள், பல சம்பாஷணைகள் அப்படிலாம் இருக்கும். அது ஆழமான ஒரு தியானம் செய்யும் பொழுது மாத்திரம்தான் அது புரியும் உங்களுக்கு. முதல் அதிகாரமும் கடைசி 42வது அதிகாரம் தான் எல்லா சாராம்சத்தையும் நமக்கு வெளிப்படுத்தி விடுகிறது. இன்றைக்கு முதல் அதிகாரத்தையும் கடைசி 47வது அதிகாரத்தையும் 2 அதிகாரத்தையும் பார்க்க போகிறோம். எல்லாரும் இது ஒரு வேத பாடம் மாதிரி இன்னைக்கு. இதில் ஒரு பெரிய சத்தியமும் அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஆசீர்வாதங்களும் அடங்கி இருக்கிறது. யோபுவின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தை எடுத்து சகோதரி வாசிக்கும் பொழுது அதோடு கூட எல்லாரும் கூட அந்த வசனத்தையே பார்த்து கொண்டு நீங்களும் மனதிலே வாசித்து கொண்டு போங்கள். முதல் அதிகாரம் முழுவதையும் வாசிக்கும்படியாக கேட்போம். தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு
இருந்தான். அவனுக்கு 7 குமாரரும் 3 குமார்த்திகளும் பிறந்தார்கள். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளுமாகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி திரளான பதிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தின் புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாயிருந்தான். அவன் குமாரர் அவனவன் தன் தன் நாளிலே தன் தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரிகளையும் தங்களோடே போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். விருந்து செய்கிற அவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியேயும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களிலெல்லாம் செய்து வருவான். ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்ற போது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரத்யுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவரும் இல்லை என்றார். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரத்யுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலையடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர். அவருடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகளை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானதை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான். பின்பு ஒரு நாள் யோபுடைய குமாரரும் அவன் குமார்த்திகளும் தங்கள் மூத்த சகோதரர் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது ஒரு ஆள் அவனிடத்தில் வந்து, எருதுகள் உழுகிற போது கழுதைகள் அவைகளின் பக்கத்திலே மேய்ந்து கொண்டிருக்கையில் அவையால் அவைகள் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டய கருவினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டெரித்து போட்டது. நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து கல்தேயர் 3 பவுச்சாக வந்து ஒட்டகங்கள் மேல் விழுந்து அவைகளை ஓட்டி கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டய கருவினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து, உம்முடைய குமாரரும் உம்முடைய குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சை ரசம் குடிக்கிற போது வனாந்தர வழியாய் பெரும் காற்று வந்து அந்த வீட்டின் 4 முனையிலும் மூலையிலும் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. போதும். எல்லாரும் கவனமாய் கேட்டிருப்பீர்கள் நினைக்கிறேன். எவ்வளவு புரிஞ்சிச்சோ எவ்வளவு புரியலையோ இருக்கட்டும். ஆனால் இப்பொழுது தியானிக்க போகிற சத்தியத்தை கவனமாய் கேளுங்கள். பல கேள்விகள் உள்ளத்தில் எழும்பியிருக்கலாம். பிசாசை குறித்து, அவனுடைய வாழ்க்கை நிலைமையை குறித்து, இப்படி அவனுக்கு உண்டான நஷ்டங்களை குறித்து எல்லாம் நீங்கள் பல கேள்விகளை கேட்டிருப்பீங்க. சில வசனங்களும் அவங்க மனசில் கூட இருக்கும். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் அப்படின்ற வசனங்கள் எல்லாம் கூட மனசில் இருக்கும்.
அதை குறித்தெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கூட இன்றைக்கு ஒரு வேற கோணத்தில் இந்த யோபின் புஸ்தகத்திலிருந்து நாம் சில சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த நாளில் வாழ்கிற நமக்கு அது பிரயோஜனமாக இருக்கும்படியாக பரிசுத்த ஆவியினுடைய துணையோடு கூட நாம் தியானிக்க போகிறோம். பிசாசங்க சிலருக்கெல்லாம் புதுசாக இதை கேட்குறவங்களுக்கு எப்படி பிசாசு போய் கடவுளுடைய பிள்ளையை சோதிக்கிறதுக்கு கடவுளுடைய சம்மதில் அனுமதி கேட்பானா, ஆண்டவர் அனுமதி கொடுப்பாரா, கர்த்தரை நம்பும் பொழுது இதையே வச்சு தவறாக திரிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. கடவுள் அதிகமாக நம்பாதீங்க, ஏசுன்னு போனாக்கா கடைசியில் அவர் வந்து நம்மளுக்கு சோதனைகள்லாம் அதிகமாக வரும், பிரச்சனைகள்லாம் போராட்டங்கள்லாம் அதிகமாக வரும்னு சொல்லி. ஆனால் எதையுமே அவர் ஆரம்பத்தை அதுதான் நான் முதலாவது சொல்லும் பொழுதே சொல்லிட்டேன். முதலாவது அதிகாரத்தையும் 47வது அதிகாரத்தையும் ரெண்டையும் படிக்கணும். 47வது அதிகாரத்தை படிக்க போகிறோம், 42வது அதிகாரத்தை கடைசியாக நம்ம படிக்க போகிறோம். அப்போ உங்களுக்கு வந்து அதனுடைய விளைவு, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலாம் அதன் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இதில் பல கேள்விகள் எழுப்பினாலும் கூட இந்த நாளில் ஒரு சத்தியத்தை கவனமாய் கேளுங்கள். இது இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவர் பிரயோஜனமாக்கி கொடுப்பாராக. அதனால தான் முதலாவது சொன்னேன், தேவன் தரும் ஆசீர்வாதம். எஸ், அந்த தலைப்பில் பார்க்க போகிறோம். யோபு 1:1-3 வாசிக்கிறேன். ஊத் தேசத்தில் யோபு என்ற பேர் கொண்ட மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாய் இருந்தான். அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டங்களும் 500 ஏர்மாடுகளும் 500 கழுதைகளுமாகிய மிருக ஜீவன் இருந்ததுமின்றி திரளான பணிவிடக்காரருமாய் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்து புத்தர் எல்லாவற்றிலும் பெரியவனாய் இருந்தான். அப்ப தேவன் ஒரு மனுஷனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க சித்தம் உள்ளவராய் இருக்கிறார் அப்படின்றத முதலாவது புரிஞ்சுக்கணும். பலருடைய வாழ்க்கையில் இன்னைக்கு ஆசீர்வாதத்தை குறித்தும் உலகத்தில் ஒரு நல்ல பெரிய லெவல்ல ஒரு ஆஸ்தி ஐஸ்வர்யம் பணத்தோடு கூட வாழ்கிறது குறித்து சிலருக்கு நம்பிக்கையே இல்லை, நம்புறதே இல்லை. எல்லாம் நம்முடைய தேவைக்கு மிகுதியான பணமோ பொருளோ ஆஸ்திகளோ இருக்கிறது தவறாகவே சில நேரத்தில் நினைக்கிறாங்க. போதும், கொஞ்சோண்டு இருந்தால் போதும், சின்ன வேலை இருந்தால் போதும், கொஞ்சம் வருமானம் இருந்தால் போதும் அப்படின்ற எண்ணத்தை தவறில்லை, அது தவறுன்னு சொல்லலை. அதே நேரத்தில் மிகுதியாய் கொடுத்து தம்முடைய பிள்ளைகளை மிகுதியான நன்மைகளால் நிரப்பி அதை பார்த்து நாம் அப்படி மிகுதியான நன்மைகளால் பூத்து குலுங்குவதை செழித்து இருப்பதை பார்த்து அவர் பெருமைப்படுகிறார். அல்லேலூயா. சாத்தான்கிட்ட பெருமையா சொல்றாரு, பாத்தியா எவ்வளவு சொத்து இருக்குது, எனக்கு பிரியமா இருக்கிறான். அல்லேலூயா. வாசிங்க நீதிமொழிகள் 10:22. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐசுவரியத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். எல்லாரும் சொல்ல, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். நீதிமொழி 28:25. எல்லாரும் சொல்ல, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். ஆதியாகமம் 12:1-3. நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். சங்கீதம் 112:1-10 நான் வாசிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திற்கும் செம்மையான வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும். அவன் நீதி என்றென்றைக்கும் நிற்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாது இருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தியுள்ளவன். துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். அவன் தன் சத்துருக்களின் சரிக்கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாது இருப்பான். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். அவன் நீதி என்றென்றைக்கு நிற்கும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். துன்மார்க்கர் அதை கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவார்கள். துன்மார்க்குடைய ஆசை அழியும். சங்கீதம் 128:1-6. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு
பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பத்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். மத்தேயு 14:19 அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தி இருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீசரிடத்தில் கொடுத்தார்கள். சீசர் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். எபேசியர் 1:2-3. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆமென், ஆமென் சொல்லுங்க. இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் யாருக்கு? இயேசுவை நம்புகிற உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. இதெல்லாம் சும்மா அவர் எழுதி வச்சுட்டு சரி இதெல்லாம் படிச்சுக்கிட்டு கொஞ்சம் அப்படி போயிருங்க அப்படின்னு சொல்லல. இந்த யோபுவின் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது கர்த்தரை நம்பி இருக்கிறான், ஆனால் பெரிய ஒரு செல்வந்தனாய் அவன் இருக்கிறான். இதுதான் ஆபிரகாமை அழைக்கும் பொழுதே தேவன் சொன்னார், உன்னை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன். அப்ப இந்த வசனங்களை எல்லாம் வாசிக்கும் பொழுது மத்தேயு 14:19 கூட இயேசுவின் கையில் போன ஒன்று அது பெருகியே ஆக வேண்டும். இயேசுவின் கையில எதை கொடுத்தாலும் அதை அவர் என்ன பண்றாரு? அதை அவர் பெருக செய்கிறார். அப்ப உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் யார் கையில் இருக்கிறது? இயேசுவின் கையில் இருந்தாக்கா நிச்சயமாய் அதை அவர் பெருக செய்கிறவராய் இருக்கிறார். அப்படித்தான் இயேசுவின் கையில் இருந்தான், இயேசுவோடு உறவு வைத்து கொண்டிருந்தான், இயேசுவை நம்பி இருந்தான். உத்தமனும் சன்மார்க்கனுக்கு தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். உத்தமனும், எல்லாரும் சொல்ல, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாய் இருந்தான். ஆனால் இவன் பணக்காரனாக இருந்தான். இன்னைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, கொஞ்சம் நல்ல பண வசதி படைத்து நல்ல அதிகமான உலகத்தில் நிறைய செல்வங்களை வச்சிருந்தாக்கா கடவுளுக்கு பிரியமா இருக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்றதோட கூட மற்றவங்கள சொல்றாங்க இவங்கெல்லாம் கடவுளுக்கு பிரியமா இருக்க முடியாது. ஏன்னா அப்படி ஒரு எண்ணங்களை விதைத்து விட்டார்கள். எப்படி தெரியுமா? ஏழையா இருந்தால் தான் கர்த்தருக்கு பிரியமா இருக்க முடியும். சும்மா அப்படி சிம்பிளான எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தால் தான் கர்த்தருக்கு பிரியா இருக்க முடியும். ஒரு பெரிய பதவியில் இருந்தாக்கா, ஒரு எம்எல்ஏ எம்பியா இருந்தாக்கா, இல்லை பூமியில் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தாக்கா, இவங்க பாருங்க, எனக்கு ஆச்சரியமா இருக்குது. 7000 ஆடு, 3000 ஒட்டகம், 500 ஏர் மாடு, 500 கழுதை, மிருகஜீவன்கள், திரளான பணிபெடுக்காரர்கள், இத்தனை பேத்தையும் வச்சு ஆண்டு மெயின்டைன் பண்ணிட்டு கடவுளுக்கு பிரியமா இருக்கிறான். அவனுக்கு இருக்கிறதுக்கு உதவி செஞ்சிருக்கிறது உண்மையானால், நீங்களும் அப்படி உலகத்தில் மேலான இடத்தில் இருந்து ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்து உங்களுக்கு நீங்கள் ஆயிரக்கணக்கான மக்களை வைத்து நீங்கள் ஒரு பெரிய ஒரு நிர்வாகத்தை பண்ணி கொண்டிருக்கும் பொழுதுமே கர்த்தருக்கு பிரியமா இருக்கலாம். அதுக்கு அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். இயேசு உதவி செய்கிறவராக இருக்கிறார். இதான் யோபுகிட்ட கற்றுக்கொள்ளக்கூடியும். இல்லை அப்படின்னா சிலர்லாம் பாருங்க, ஏதாவது ஒரு நல்ல, எனக்கு ஒருத்தர் சொன்னார் இன்னைக்கு, எனக்கு அது அப்போ நல்லா தெரிஞ்சிச்சு. ஒருத்தர் ஒரு டிப்ளமோ படிச்சுட்டு ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு மாதம் அப்பயே கிட்டத்தட்ட 30,000 ரூபா சம்பளம். உண்மை மொத்தம் வேலை பண்ணுற ஒரு பிரதரன் சபையை சேர்ந்த ஒரு சகோதரர், எனக்கு தெரிஞ்ச சகோதரருக்கு அவர் ஃப்ரெண்டு. அந்த விஷயத்தில் அவரை பற்றி எனக்கு தெரிய வந்தது. அப்போ அவருடைய பல வருஷங்கள் உண்மையாக செஞ்சிட்டு இருந்தனால அவர் ஒர்க்கராக வேலை பண்ணிட்டு இருந்தார். கிட்டத்தட்ட அங்கே ஒரு 30-40 பேர் அந்த கம்பெனியில் வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு அதிகமான சம்பளம் கொடுக்கணும். அப்போ இவர் டிப்ளமோ படித்து அவர் அதிகமான சம்பளம் கொடுத்து டிப்ளமோ படித்து நான் உண்மையாக வேலை பண்ணிட்டு இருந்தனால இவருக்கு எல்லா வேலையும் தெரிஞ்சதுனால அவங்க என்ன சொல்லலாம், அந்த கம்பெனியில் நீ அந்த இன்ஜினியருடைய வேலை செய்கிறாங்கள அந்த இதுக்கு உனக்கு பதவி உயர்வு கொடுக்குறோம். ஆனால் என்ன வேலைனாக்கா, நீ வேலை செய்யக்கூடாது. இப்போ நீ வேலை பண்ணிட்டுக்கிற, நீ வேலை செய்யக்கூடாது, வேலை செய்கிறவங்களை நீ கண்காணிக்கணும். நீ மேனேஜராக ஒன்று ப்ரமோஷன் பண்ணுறேன், ஆனால்
அது வந்து இன்ஜினியர் படித்தவங்களுக்கு தான் அந்த வேலை கொடுப்போம். ஆனால் உன்னோட உண்மையை பார்த்து நாங்கள் உனக்கு அந்த போஸ்ட்டுக்கு நாங்கள் உன்னை உயர்த்தணும் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ அவர் சொன்னாராம், இல்லைங்க நான் நிம்மதியாக வேலை பண்ணிட்டுக்கிறேன், இந்த சம்பளமே போதும், நான் வேலைக்காரனாக வந்துக்கிறேன் அப்படின்னாரு. ஏன்னா ஏன் அப்படி சொன்னீங்க அப்படின்னு அவர் கேட்டதுக்கு அவர் சொல்கிறாரு, நம்மளுக்கு எதுக்கு தலைவலி, 30 பேரை வச்சு யாருங்க வேலை வாங்குறது, ஒவ்வொருத்தன் ஒரு மாதிரி சொல்லுவான், ஒவ்வொருத்தன் ஒரு மாதிரி திட்டுவான், அவனை வச்சு வேலை வாங்குறது ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா, கம்முன்னு வேலைக்காரனாக வந்துட்டு போகிறது பரவாயில்ல, என்ன அதுக்கு மேலே போனாக்கா ஒரு 10-20,000 சேர்த்து கொடுப்போம் சம்பளம், அந்த சம்பளத்துக்கோசரம் நம்ம அந்த பதவிக்கு போனோம் அப்படின்னாக்கா 30 பேர்த்துக்கு மேலே நான் வேலை செய்ய மாட்டேன், அவனை வேலை வாங்கணும் அப்படின்னும் போது ஒவ்வொருத்தன் ஒரு மாதிரி பேசுவான், கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னாரு. அப்போ உலகத்தான் அதை செய்கிறதுக்கு முடியும் அப்படின்னு செய்யும் பொழுது அப்போ யோபு எப்படி செஞ்சுருப்பான், அத்தனை பேர்த்த வச்சு எப்படி செஞ்சுருப்பான், அவனுக்கு கர்த்தருடைய உதவி இருந்தது என்று தெரிகிறது. ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில் சேலஞ்சாக எடுங்க. சில ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு தேடி வரும் பொழுது, உங்களுடைய லைஃப்பில் ஒரு பிஸ்னஸ் வரும் பொழுது, ஒரு தொழில் வரும் பொழுது, ஒரு வேலை வரும் பொழுது, ஒரு கடை வரும் பொழுது, ஒரு தொழில் வரும் பொழுது, ஒரு படிப்பு வரும் பொழுது, ஒரு ஏதாவது ஒரு உலகத்தில் ஒரு நீங்கள் முன்னேறுவதற்கு தேவையான வாய்ப்புகள், வழிகள், தொழில்கள் வரும் பொழுது யோபு பல சேலஞ்சை எடுங்க. உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாய் இருப்பேன், அதனால் தான் சொல்லுவேன், எத்தனை கோடி கொடுத்தாலும் உண்மையாக இருப்பேன். அல்லேலூயா. முடியுங்க அவர் பலத்தால். அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்றான், உம்மாலே மதிலை தாண்டுவேன், உம்மாலே சேனைக்குள். யாரால? என் பலத்தால் அல்ல, என் படிப்பு, என் திறமை, என் ஆற்றல், இதனால் இல்லைங்க நான் உலகத்தில் வெற்றி அடைகிறது, இயேசுவின் பலத்தால். எதனாலும் இயேசுவை நம்பி உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்பித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இல்லையா, அவர் உதவி செய்யலையா, உங்களை தூக்கிடுவார், உங்களை என்னையை தூக்கிடுவார். அதனால தான் பெர்க்மன் சபைப்படுறாரு, விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் என்னை தடுத்து நிறுத்தும் ஆவியானவர். உங்கள் வாழ்க்கையில் வேறு காரியங்கள் இப்படிலாம் வரலாம், இதெல்லாம் வந்து தட்டி கழிக்காதீங்க. அங்கே நீங்கள் ஒரு சோர்வு மனப்பான்மையோடு இருக்காதீங்க. யோபு பாருங்கள், நீங்கள் யோபுடைய மற்ற காரியங்களை அப்புறம் பார்க்கலாம். முதலாவது பாருங்கள், இத்தனை காரியங்களை வச்சு எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணியிருப்பான். திரளான பணிவிடைக்காரருமாக இருந்தாலும் எத்தனை வேலையாட்களை இன்றைக்கி ஒரு 4 பேர்த்த வச்சு மெயின்டைன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன்னாக்கா அந்த 4 பேர்த்த வச்சு நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறது தெரியுமா, நம்ம மூல அறிவை பயன்படுத்துகிறோம். மூல அறிவை பயன்படுத்தும் பொழுது தேவனை சார்ந்து வரும் பொழுது கஷ்டம் இருக்கிறது. மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவர் பலன் கொடுக்குறாரு, அவர் ஞானத்தை கொடுக்குறாரு, வேலையாட்கள் எல்லாம் கொடுக்குறாரு. ஓகே, எவ்வளவு சொத்துக்களையும் எவ்வளவு செல்வாக்கி கொடுத்தாலும் கூட இவன் ரொம்ப அதில் பிஸியாகி கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யலை. அதாவது அவ்வளவு பிஸி மேன் இவனை பார்த்து சொல்லணும் அப்படின்னாக்கா, இதுதான் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம். ஓகே, 2வது டாபிக் நான் போகிறேன். தேவனிடத்திலிருந்து நம்மை பிரிக்காது. இதை நான் வாசிக்கிறேன். யோபு 1:3-5 நானே வாசிக்கிறேன். ஓகேவா? அவனுக்கு 7000 ஆடுகள், 3000 ஒட்டங்கள், 500 ஏர் மாடுகள், 500 கழுதைகள், மிருக ஜீவன்கள் இருந்தமன்றி திரளான பணிவிடைக்காரர்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கே திருப்தி எல்லாரும் பெரியவனாயிருந்தான். அவன் குமாரன் அவனவன் தன் நாளிலே தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரிகளும் தங்களோடு போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். விருந்து செய்கிற அவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்தில் தூஷிப்பார்கள் என்று சொல்லி அவரை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படி யோபு சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் செய்து வருவான். இன்னொரு காரியத்தை இதுக்குள்ள சொல்லிடுறேன். முதலாவது டாபிக்கு சேர்ந்தபடியே எவ்வளவு ஒரு செல்வம் படைத்தவனாய் கிழக்கத்து புத்தரில் பெரியவனாக இருப்பான்னா இவன் சோம்பேறியாக இருந்திருக்க முடியாது. எல்லாத்துக்கும் சோம்பேறியாக இருந்திருக்க முடியுமா? சோம்பேறிக்கு இவ்வளோ ஒரு செல்வம் வராதுங்க. 7 மணி வரலும் 8 மணி வரலும் தூங்குறவனுக்கு இந்த சமாளம் வருமா? சாயங்காலம் 5 மணிக்கே சாப்பிட்டு தூங்குறவனுக்கு இந்த செல்வாக்கு வருமா? வரவே வராது. ஹார்ட் ஒர்க். சொல்லுங்கள், ஹார்ட் ஒர்க். அதனால்தான் கர்த்தர் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. காரிய சித்தி உள்ளவன் மேல் பொறாமை கொள்ளாத அப்படின்னு சொல்ல. காரிய சித்தி ஒருத்த மாதிரி சில சக்ஸஸாக இருக்கிறான் அப்படின்னா அவன் மேலே பொறாமப்படாத. அவன் சக்ஸஸாக இருக்கிறான் லைஃப்பில் அப்படின்னாக்கா அவனுக்கு பின்னால் அவன் எடுக்கிற ஹார்ட் ஒர்க் யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு அநேகர் பாருங்கள், இவங்ககிட்ட நிறைய பணம் இருக்குது, செல்வாக்கு இருக்குது, அது இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு யாருக்குமே தெரியாது. அப்போ இவனுடைய ஹார்ட் ஒர்க்னால தான் இவன் இந்த வாழ்க்கை ஹார்ட் ஒர்க். வெறும் ஹார்ட் ஒர்க் மாத்திரம் சொல்ல, ஹார்ட் ஒர்க்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம்.
நம்முடைய கடினமான உழைப்பின் மீது அவருடைய ஆசீர்வாதம் ஊற்றப்படுகிறது. ஆகவே தான் தேவன் சொல்கிறார், சோம்பேறியினுடைய வயலில் அது முள்பூண்டுகள் தான் இருக்குன்னு சொல்றாங்க. சோம்பேறிகளாய் நாம் இருக்காதபடிக்கு தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறதற்காக நாம் நம்முடைய எல்லா காரியங்களிலும் தேவனை நாம் இணைத்து கொள்வோம். நம்முடைய தேவன் நமக்கு கொடுத்த திறமைகள், தாளந்துகள், ஞானம், சரீர பலனை நாம் என்ன பண்ணோம், நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய உதவியோடு கூட பயன்படுத்தும் பொழுது ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாய் பெருகிறதா இருக்கிறது. சரி, இவ்வளவு ஆசீர்வாதம் இருந்தாலும் கூட, யோபு 3:5 நான் வாசித்தேன் இல்லையா, இவ்வளவு ஆசீர்வாதம் இருந்தாலும் கூட இவன் தேவனை விட்டு தூரமாய் போகவில்லை. தேவனை விட்டு தூரமாய் போகவில்லை, தேவனை மறக்கவில்லை, தேவனோடு உள்ள உறவில் சரியாக இருந்தான். ஆனால் இன்னைக்கு பாருங்க, எல்லாம் நிறைவாய்ந்த யோபுக்கு இருந்தது போல நம்மளுக்கு இருந்துச்சுனாக்கா எந்த அளவுக்கு கர்த்தரை தேடுவோம் அப்படின்னு யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு அநேகர், நீங்களும் சொல்ல முடியும், நானும் சொல்ல முடியும், அநேகர் கர்த்தரை தேடுகிறது எதற்காக? கஷ்டம் வரும் பொழுது, பிரச்சனை வரும் பொழுது, ஜபம் எப்போ, வியாதி வரும் பொழுது, எல்லாம் சம்பூர்ணமாக இருக்கும் பொழுது கர்த்தரை தேடுகிறது என்றது மனுஷனுடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப கஷ்டமானதாக இருக்குது. எல்லாம் சம்பூர்ணமாக இருக்கும் பொழுது. ஆனால் யோபுக்கு எல்லாம் நிறைவாக இருந்தது. அவன் அதிகாலமே எழுந்து, எல்லாரும் சொல்லுங்க, அதிகாலமே எழுந்து. நல்லா தூங்கலாம், 10 மணி வரலாம், அவனுக்கு எல்லாம் இருக்குது, பணிவிடைக்காரர் இருக்காங்க, ஆடு மாடு ஏறு மாடெல்லாம் இருக்குது, நல்ல சொத்து சுகம்லாம் இருக்குது. 7 மணி வரலும் தூங்கலாம், 9 மணி வரலும் தூங்கலாம். அவன் அதிகாலமே எழுந்து கர்த்தரை தேடுகிறான். எல்லாரும் சொல்லுங்க, அதிகாலமே எழுந்து யோபுவை போல கர்த்தரை தேடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னாகுமோ 15:32-33. இஸ்ரவேல் புத்திரர் வனாந்தரத்தில் இருக்கையில் ஓய்வு நாளில் விறகுகளை பொறுக்கிக் கொண்டிருந்த ஒரு மனிதனை கண்டுபிடித்தார்கள். விறகுகளை பொறுக்கின அந்த மனிதனை கண்டுபிடித்தவர்கள் அவனை மோசே, ஆரோன் என்பவர்களிடத்திற்கும் சபையார் அனைவரிடத்துக்கும் கொண்டு வந்தார்கள். போதும். இப்போ என்னன்னாக்கா, இவங்களுக்கு இந்த வனாந்தரத்தில் இவங்களுக்கு தேவையான மன்னாவையும் உணவையும் கொடுத்து ஏசப்பா நடத்திட்டு வரார். எல்லாம் சொல்லுங்க, ஏசப்பா நடத்திட்டு வராரு. ஒரு கட்டளை கொடுத்தாரு, ஒரு ஒரு நிபந்தனை என்ன தெரியுமா? அப்பா, நான் தான் உனக்கு சாப்பாடு போடுறேன், உனக்கு வேலையை தந்திருக்கிறேன், சம்பாதித்து தந்திருக்கிறேன், உன்னை வயிறார போஷிக்க வைக்கிறேன் அப்படின்றதுக்கு அடையாளமாக என்ன தெரியுமா? நீ கம்முன்னு சாப்பிடணும். சனிக்கிழமை வருதா, அன்னைக்கு 2 மடங்கு நீ சேகரிச்சுக்கணும். ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணணும், என்னை வந்து ஆராதிக்கணும். நான் செஞ்ச நன்மையெல்லாம் நினைக்கணும். ஞாயிற்றுக்கிழமை உனக்கு சாப்பாடு பண்ணுற வேலையில், விறகு பொறுக்கிற வேலையில் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டளை போட்டிருந்தார். இந்த படுபாவி ஜனங்க, இந்த பேராசல ஜன, இந்த ஞாயிற்றுக்கிழமையே தான் விறகு பொறுக்க போகணுமா? 6 நாளுக்கு இதை விறகு பொறுக்கக்கூடாதா? 6 நாளுக்கு இதை உன்னுடைய வேலையை செஞ்சிக்கூடாதா? அவர் என்ன பண்ணார்? அநியாயம். ஞாயிற்றுக்கிழமை போய் விறகு பெருக்கணாமா? எதுக்கு? இப்போ இன்றைக்கி சொல்லணும் அப்படின்னாக்கா, இந்த ஓய்வு நாளில் தன்னுடைய இந்த உலக ஜீவனத்துக்கு தேவையான காரியத்தை செய்யும்படி அதிகாலமே புறப்பட்டுறான். அது அவனுக்கு பிடிக்கல. அதனால தான் தயவு செய்து, இது தேவனுடைய ஒரு நியமம், காலையில் எந்திரிச்சு இவங்க சரீரத்துக்கு தேவையான ஆகாரத்தை ஞாயிற்றுக்கிழமை ஆயத்தம் பண்ணுறீங்களே, அது அவ்வளவு தேவனுக்கு பிரியம் கிடையாது. இருக்கட்டும், இந்த சரீரம் மத்தியானம் வரும் பட்டினி கிடக்கட்டும். கர்த்தர் பலன் தருவார். கர்த்தரிலும் ஒரு சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஒருவேளை உங்களுடைய சரீர பலவீனத்தின் நிமித்தம், சில குறைபாடுகள் நிமித்தம் கொஞ்சம் உணவுகளை சாப்பிட்டு ஆராதனைக்கு வருகிறது தவறு அல்ல. ஆனால் காலையில் எந்திரிச்சு ஜெபித்து ஆயத்தமாகி, சுறுசுறுப்பாய் துதித்து ஜெபம் பண்ணி ஆயத்தமாகி ரெடியாகி கர்த்தருடைய சமூகத்துக்கு வருகிறதுக்கான அந்த துடிப்பை விட்டுட்டு மற்ற அலுவல்களில், நம்முடைய உலக பிரகாரமான அலுவலில் ஈடுபடும் பொழுது அவனை கண்டுபிடிக்கிறாங்க, கல்லெறிஞ்சு கொண்டாங்கன்னு கீழே எழுதியிருக்குது. அப்போ நமக்கு செல்வாக்கு செல்வாக்கும் உயரும் வந்த உடனே நாம் தேவனை மறக்கக்கூடாது என்பதைத்தான் இந்த வசனங்கள் நமக்கு நினைவுபடுத்துகிறது. யோபு மறக்கலை. சொல்லுங்கள், யோபு மறக்கலை. அதிகாலமே எழுந்தான். அதை மனசில் வச்சுக்காங்க. அடுத்து வாசிங்க. என்ன வாசிக்கலாம்? யாத்திராகமம் 20:8. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. என்னம்மா எல்லாரும் சொல்லுங்க, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக.
அப்போ முதலாவது நினைச்சா தான் நம்மளுக்கு அதை செய்ய முடியும். முதலாவது என்ன பண்ணணும்? நினைக்கணும். இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை நாள்ன்றது சில பேர் நினைக்கிறதே கிடையாது. அதை நினைக்கணும். ஆண்டவர் சொன்ன கட்டளை. ஓகேவா? உபாகமம் 5:15. இதுக்கு மேலே சிறு வசனங்களை சீக்கிரம் வாசிக்கணும். ஓகே. நீ எகிப்து தேசத்தில் அடிமையாய் இருந்தாய் என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக. எல்லாரும் சொல்லுங்க, நினைப்பாயாக. உபாகமம் 8:2. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியபடிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. சொல்லுங்க, நினைப்பாயாக. உபாகமம் 8:18. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். எல்லாம் சொல்லுங்க, நினைப்பாயாக. என்னத்தை நினைக்க சொல்றாரு? அப்பா, இந்த உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறியே, சுகத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கிறியே, பணத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கிறியே, ஐஸ்வர்யத்தை வாழ்ந்துட்டு இருக்கிறியே, இதெல்லாம் நான் கொடுத்ததுன்னு நினைச்சுப்பார். அதை நினைக்கிறதுக்கு தான் சொன்னோம், நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கு அதை நினைச்சுப்பாருப்பா. கொஞ்சம் வெறும் அதுலேயே முழுகி, நான் கொடுத்த நன்மைகளே முழுகி என்ன மறந்துடாத, நான் செஞ்ச நன்மைகளை நினைச்சுப்பார். யோபு நினைத்தான். சொல்லுங்க, யோபு நினைத்தான். நானும் நினைப்பேன், ஒவ்வொரு வாரமும் நினைப்பேன், சபையோடு இணைந்து துதிப்பேன், கர்த்தருடைய வார்த்தையை கேட்பேன். யோபு போல இன்னைக்கு ஒருத்தரை கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டாருனாக்கா ஆள் எஸ்கேப் ஆயிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அப்படிதான் எஸ்கேப் ஆகிட்டு இருக்கிறாங்க. எனக்கு திருப்தியாக இருக்குது. அதே ஆளுக்கு ஒரு கேன்சர் வந்துருட்டோம், அதே ஆளுக்கு ஒரு பிபி வந்துருட்டோம், அதே ஆளுக்கு ஒரு தொந்தரவு வந்துருட்டோம், அதே ஆளுடைய வாழ்க்கையில் கஷ்டம் வந்துருட்டோம், ஆண்டுடைய சமத்தில் விழுந்து கிடப்பார்கள். தேவையே இல்லையே, எனக்கு தேவையே இல்லையே. நான் நல்லா இருக்கும் போதே அவர் பாத்தில் விழுந்து கிடப்பேன். அல்லேலூயா. சுகத்தோடு இருக்கும் பொழுதும் கிடப்பேன், ஆரோக்கியத்தோடு இருக்கும் பொழுதும் அவருடைய சமூகத்தில் விழுந்து கிடப்பேன், அவருடைய சமூகத்திலே இருப்பேன். சங்கீதம் 34:1. ஒரு ராஜா, இவன் சொல்றது கேளுங்க, ராஜா நீங்களும் நான். எஸ், ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் வாயில் இருக்கும். யார் சொல்கிறது தெரியுமா? இது ஒரு ராஜாங்க. ராஜாவுக்கு எவ்வளோ பிஸி இருக்கும், எவ்வளோ டென்ஷன் இருக்கும். அவன் ராஜாவாக இருந்தாலும் கூட அவன் என்ன பண்ணல, கர்த்தரை மறக்கவில்லை. ராஜாவாக இருந்தாலும் கர்த்தரை மறக்கவில்லை. அவன் இன்னும் சொல்கிறான், சங்கீதம் 1:1-3. ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 63:6. என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராஜாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். சங்கீதம் 119:23. பிரபுக்களும் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசிக் கொள்கிறார்கள், உமது அடியாரோ உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன். சங்கீதம் 143:5. பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்திகளை எல்லாம் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன். மல்கியா 3:16. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 55:17. அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவரின் சத்தத்தை கேட்பார். தானியேல் 6:10. தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஆதியாகமம் 5:22. ஏனோக்கு
அப்பொழுது குமாரனையும் குமாரத்திகளையும் பெற்றான். மார்க் 1:35. அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். இந்த வாசிக்கப்பட்ட இந்த வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிந்தவைகளை மீண்டும் நினைவுபடுத்தும்படியாக இன்னும் வாசித்தேன். இவரெல்லாம் ரொம்ப பிஸியான ஆட்கள், அதே நேரத்தில் தேவனோடு நல் உறவை வைத்து கொண்டிருந்த ஆட்கள். ஆமேன். நம்ம வாழ்க்கையில் பாருங்கள், இன்றைக்கி மனிதனுடைய வாழ்க்கையில் சாதாரணமாகவே நம்மளையும் ஒப்பிட்டு, ரட்சிக்கப்பட்டவர்களையும் ஒப்பிட்டு, உலகத்தில் இருக்கிற மனுஷனையும் ஒப்பிட்டு நாமளே பார்ப்போம். கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையில் மேன்மை வந்துவிட்டால், வசதி வந்துவிட்டால், இல்லை ஒரு நல்ல வேலையை ஆண்டவர் கொடுத்துட்டாருனாக்கா, நல்ல வருமானத்தை கொடுத்துட்டாருனாக்கா, நம்முடைய தேவனுடைய நியமங்களையும் தேவனுடைய சித்தங்களையும் தேவனுடைய நோக்கங்களையும் தேவனுடைய சட்டத்திட்டங்களையும் அவரோடு கூட உறவையும் நாம் எந்த அளவுக்கு நாம் பாதுகாத்துக் கொள்ளுகிறோம். இது நமக்கு இன்னைக்கு இருக்க ஒரு சவாலாக இருக்கிறது. அதனால்தான் நம்முடைய வாழ்க்கையில் யோபுவின் மாதிரியில் இந்த மாதிரியை நான் எடுத்துக்கொண்டேன். எந்த மாதிரி? அவன் அதிகாலமே எழுந்து, பெரிய செல்வாக்குடையவன், நிறைய இருக்குது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஒருத்தன் இருந்தான், பெரிய செல்வாக்குள்ளவன் இருந்தான். அவனை குறித்து இயேசு சொல்லும் பொழுது அவன் சொல்கிறான், ஆத்துமாவே உனக்கு தேவையானதெல்லாம் சம்பாரித்து வச்சிருக்கிறேன், நீ புசித்து குடித்து சந்தோஷமாயிரு அப்படின்னு சொல்கிறான் ஆத்மாவை பார்த்து. இவன் பார்க்குறான், இவன் தேவன் கொடுத்த அத்தனை நன்மைகளையும் அனுபவிக்கிறான், அதிகாலமே தேவனை தேடுகிறான். ஹல்லேலூயா. எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் தேவன் தருகிற எல்லா நன்மைகளையும் அனுபவிப்பேன், அதிகாலமே தேவனையும் தவறாமல் தேடுவேன். சங்கீதக்கார ராஜாங்க தேவனை தேடுறேன் அப்படின்னு சொல்றான். ஏனோக்கு ஒரு குடும்பஸ்தங்க, குடும்பத்தில் மனைவியோடு குடும்பம் நடத்தி கொண்டு பிள்ளைகளை பெற்றான்னு எழுதி இருக்குது. தேவனோடு சஞ்சரித்தான். ஆமென். தேவனோடு சஞ்சரித்தான். இயேசு பிஸியாக ஊழியம் செஞ்சுட்டு இருக்காரு, அதிகாலமே தேவனோடு உருவாடும்படியாகி போறாரு. தானியேல் ஒரு 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 அமைச்சராக இருக்கிறான், பல பொறுப்புகள் இருக்கிறான், 3 வேளையும் ஜெபம் பண்றான். எனக்கு ஒரு யோசேப்புன்ற ஒரு வாலிபனை குறித்து ஞாபகத்துக்கு வருது. யோசேப்பு அவன் சிறைச்சாலையில் இருந்தான், ஜெபம் பண்ணுறான். அப்பா, குழியிலேருந்து ஜெபம் பண்ணுறான், கிணத்துலேருந்து ஜெபம் பண்ணுறான், சிறைச்சாலேருந்து ஜெபம் பண்ணுறான், ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறான். சிங்காசனத்தை உட்காந்தியும் ஜெபம் பண்ணுறான். ஹல்லேலூயா. சிறையிலிருந்து சிங்காசனத்துக்கு போனான், அங்கேயும் ஏசப்பாவை மறக்கல. சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? மறக்கல. இன்னைக்கு வாழ்க்கையில் பாருங்க, நம்ம வாழ்க்கையில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். எங்கு போனாலும், நீ எங்கே இருந்தாலும், எவ்வளோ உயர்த்தப்பட்டாலும், எவ்வளோதான் தரட்டுமே, இந்த உலகத்தில் எவ்வளோதான் தரட்டுமே, என் ஆண்டுடைய சமூகம். அதனால்தான் தாவீது சொல்லுகிறான், ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறேன். வாங்க ராஜ அரண்மனைக்கு போகலாம், அதை எழுதவே இல்லை. அரண்மனைக்கு போகலான்னு என்னை கூப்பிட்டாங்க, நான் சந்தோஷமாக போனேன். அதெல்லாம் கூட அவனுக்கு சந்தோஷம் இல்லை. அரண்மனைக்கு போடுறது, ஆண்டவர் கொடுத்தது அரண்மனை, ஆண்டவர் கொடுத்துற வேலையாட்கள், மனைவிகள், அவனுடைய ராஜ்யபாரம், அதை குறித்து அவனுக்கு சந்தோஷம் கிடையாது. ஆலயத்துக்கு போகலாம், காலையில் எந்திரிச்ச உடனே வாங்க சபையோடு கூட போய் சபையை ஆராதிக்கலாம், நீ போயிட்டு வா, எனக்கு வேலை இருக்குது. இது நம்ம வாழ்க்கையில் சகஜம் ஆயிடுச்சு. ஆனால் யோபு வாழ்க்கையில் இன்னும் எவ்வளோதான் கொடுங்க ஆண்டவரே, 5000 ஏர்மாடுன்னா 50,000 ஏர்மாடு கொடுங்க, இன்னும் எத்தனை பணிவிடைக்காரர் கொடுங்க, எவ்வளோ சொத்தை கொடுங்க, உங்கள் சமூகம் தான் எனக்கு மேலானது. அதனால்தான் பெர்க்மன சபை ஒரு தடவை வெளிநாட்டுக்கு போயிருந்தப்ப அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளை கொடுக்கும் பொழுது இவருக்கு ஆசை வந்துருச்சு, ஐயோ இதை வாங்கலாம் அப்படின்னு. உடனே ஆவியானவர் சொன்னாராம், அது மேலே கண்ணு போனால் உன் அபிஷேகம் போச்சுடா. அப்போ அந்த பாடல் எழுதணும்னு சொன்னார். பொருட்கள் மேலே கண்ணு போச்சுன்னா போச்சுடா உன் அபிஷேகம். வரட்டுங்க, எவ்வளோதான் நம்மளை தேடி வரட்டும். அதனால்தான் எசேக்கியா என்ற தீர்க்கதரிசி, எசேக்கியா பிரான்சிஸ் என்ற தீர்க்கதரிசி சொல்லுவார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் பொழுது அது பின்னாடி இந்த உலகத்தெல்லாம் நம்மை தேடி வரும். நான் வேண்டான்னு சொன்னால் தேடி வரும்னு சொல்லி முதல் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே பெர்க்மன் சப்பா எழுதுகிறார், இயேசுவின்
பின்னே போக துணிந்தேன். சிலுவையே முன்னால் உலகமே பின். உங்களுக்கு இருக்கிற அத்தனைக்காக, உங்களுக்கு எனக்கும் கொடுத்திருக்கிற நன்மைகளுக்காக தேவனுக்கு நன்றி. ஆனால் அவைகள் பின்னே போக நான் தயாராக இல்லை, அவைகளை சார்ந்து வாழ தயாரில்லை. இயேசுவை முதலாவது வைத்து வாழ விரும்புகிறேன். ஹல்லேலூயா. மத்தேயு 6:33-34. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதின் பாடு போதும். முதலாவது இயேசுவையே என்னுடைய வாழ்க்கையில் ராஜாவாக வைப்பேன். 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரத்தில் 14-24 வாசிக்கிற பாருங்க. சகோதரரே, உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றலை தேட்டுங்கள், பலவினரை தாங்குங்கள், எல்லா இடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள், ஒருவனும் மற்றவரும் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஆவியை அவித்து போடாதிருங்கள், தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். ஹல்லேலூயா. தேவன் தான் நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது. யோபின் வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்கிற ஒரு பல காரியங்களை யோபின் சரித்திரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஒன்று புரிஞ்சிக்காங்க. யோபு 42 அதில் கடைசி வசனங்களை வாசித்து நாம் செபிக்க போகிறோம். யோபின் முன்னிலையை பார்க்கிலும் அவன் பின்னிலையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உள்ளன. 7 குமாரர்களும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். மூத்த மகளுக்கு எபிமால் என்றும், 2ஆம் மகளுக்கு எத்சியால் என்றும், 3ஆம் மகளுக்கு கேரேனாப்பு என்றும் பெயரிட்டான். தேசத்தில் எங்கும் யோபின் குமாரத்திகளைப் போல் சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரரின் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். யோபு நெடுநாளாய் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். இயேசுவை நம்புகிற நானும் பூரண வயதுள்ளவனாய் மரிப்பேன், நெடுநாளாய் இந்த பூமியில் வாழ்ந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவேன். இந்த வாக்குத்தத்தை பிடிச்சிக்காங்க. யோபு நெடுநாளாய் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரிக்க செய்தது யாரு? ஏசப்பா. அப்படி சொல்லுங்க. யார் சொன்னது? யார் அப்படி செஞ்சது? அவனுக்கு நெடுநாளாக அவனை காப்பாற்றுறது யாரு? அவனுடைய வாழ்க்கையில் மீண்டும் இரட்டிப்பாய் கொடுத்தது யாரு? அவனை பூர்ண வயதுள்ளதாய் மறிக்கி பறிகளும் அவனுக்கு கிருபை பாராட்டுறது யாரு? உங்களுக்கு டவுட்டாக இருக்குது. அந்த மாத்திரையும், அந்த சுகர் மாத்திரையும், அந்த பிபி மாத்திரம் தாங்க இன்னைக்கு அன்றைக்கி காப்பாற்றிட்டு இருக்குது. சொல்கிறீங்களா? அப்படி தான் சொல்ல வரீங்களா இருக்குது? நோ. எதை போட்டாலும் கூட அதில் பலனளிக்க செய்கிறது ஆண்டவருடைய கிருபை. அதனால தான் மாத்திரை முழங்கும் பொழுது ஜாய்ஸ் மேயர்கிட்டேருந்து நான் ஒரு ஜபத்தை நான் கற்றுக்கொண்டேன். மாத்திரை கையில் எடுத்துக்கிட்டு, ஆண்டவரே இந்த மாத்திரையை நம்பலை டேடி, உங்களை நம்புகிறேன், இதை போடுறேன், இன்றைக்கி தான் சுகம் தரீங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆமேன். எவ்வளோ உண்மை. ஆமேன். அதனால தாங்க சில மாத்திரை போட்டால் கூட சில பேர்த்துக்கு நோவு நல்லா மாட்டுது. ஏன் தெரியுமா? அந்த மாத்திரை மீது கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்தாதான். அதனால தான் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னிட்டு விளக்குவேன்னு சொன்ன ஒரு ஏசப்பா. இறந்து நிற்போமா? எவ்வளோ வந்தாலும் இயேசுவோடு இருப்புங்க. இயேசு பார்த்து நீங்கள் சொல்லுங்க, ஆண்டவரே எவ்வளோ வந்தாலும் உம்மோடு இருப்பேன், எந்த சூழ்நிலையும் உம்மோடு இருப்பேன். இயேசுவோடு இருந்தால் நிலைமை கண்டிப்பாக மாறும். யோபு வாழ்க்கையில் பார்த்துட்டு இல்லையா, அவன் கடைசி வரலும் இயேசுவோடவே இருந்தான். மனைவி தூசித்த பொழுதும் இயேசுவோடவே இருந்தான். நிலைமையை அவர் மாற்றினார். இன்றைக்கும் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையை மாற்றுவார். கடினமாய் உழைப்போம், வாழ்க்கையில் முன்னேறுவோம், அவருடைய ஆசீர்வாதம் நம்மேல் இருக்கும். அதோடு கூட எல்லா சூழ்நிலைகளிலும் அவரையை நம்புவோம். நிச்சயமாய் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுவார். ஒரு பொழுதும் அவருடைய எந்த காரியங்களிலும் அவரை விட்டு நாம் தூரமாய் போகாதபடி ஜாக்கிரதையாக இருப்போம். அவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும் கூட காலமே எழுந்து தேவனை தேடினார். தவறாமல் பலி செலுத்தினார்.
தவறாமல் ஆராதனைக்கு வந்தான், தவறாமல் அவரை ஆராதித்தான், சபையோடு இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவதை ஒரு கணமாய் எண்ணினான். தானியேல் தவறாமல் ஜெபித்தான், தாவீது தவறாமல் அவரை துதித்தான், ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான், இயேசு அதிகாலமே எழுந்து ஜெபிக்க புறப்பட்டார். இதெல்லாம் மிகப்பெரிய பூமியில் யோசேப்பு சிறையில் தேவனோடு இருந்தான், சிங்காசனத்திலும் தேவனோடு இருக்கிறான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுவோமா? ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையிலும் நான் உம்மோடு இருப்பேன், உம்முடைய உதவி எனக்கு தேவை. ஆண்டவரே, உலகம் எனக்கு பின்னால், இயேசு நீர் எனக்கு முன்னால் இருப்பீராக. முதலாவது உண்மையே தேடுவேன், உண்மையே நம்புவேன். எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, உண்மை நான் என் வாழ்க்கையில் முதலாவது வைப்பேன். இயேசுவை முதலாவது வைத்தால் காரியம் மாறுதலாய் முடியும். கடந்த வாரத்திலேயே நாம் பார்த்தோம், இயேசுவை நம்பி இருக்கும் பொழுது காரியம் மாறுதலாய் முடியும். இயேசுவை நம்பின யோபுவினுடைய வாழ்க்கையிலே அவன் நல்ல நிலைமையில் இருக்கும் பொழுது இயேசுவோடு இருந்தான். வாழ்க்கையில் சில சூழ்நிலைகள் மாறின பொழுது இயேசுவோடு இருந்தான். ஆனால் இயேசுவோடு தொடர்ந்து வாழும் பொழுது நிலைமை மாறுகிறது, சூழ்நிலை மாறுகிறது. இரட்டத்தினான நன்மை யோபுவுக்கு கிடைத்தது. இன்றைக்கும் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் எந்த நிலைமையிலும் இயேசுவோடு இருப்போம், அவரையே முதலாவது வைப்போம், அவரை சார்ந்து கொள்வோம். அவர் தந்தவைகள் மேல் அல்ல, அவர் மீது நம்முடைய கண்கள் இருக்கட்டும். எல்லாம் சொல், இயேசுவே உம்முடைய ஆசீர்வாதத்திற்காய் நன்றி, ஆனால் உமக்கு தான் முதலிடம். என் வாழ்க்கையில் உமக்கு தான் முதலிடம். நீரே என் சொத்து, நீரே என் பலன், நீரே என் பங்கு. அப்படிதான் சொல்லுகிறான் சங்கீதக்காரன். எல்லாரும் சொல்லுங்க, என் தேவன் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும். அவர் தாங்க பங்கு, மற்றதெல்லாம் அவர் தருகிற நன்மை. நிச்சயமாய் அவர் தருவார், ஒருத்தருக்கும் அவர் மறுக்க மாட்டார். யோபுக்கு கொடுத்தது உண்மை என்றால் உங்களுக்கும் தருவார், எனக்கும் தருவார். இரட்டிப்பான நன்மையை தருவார், இரட்டத்தனையாய் ஆசீர்வதிப்பார். எல்லாரும் சொல்ல, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் என்னுடைய வாழ்க்கையில் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். நான் நெடுநாளாய் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரிப்பேன். தேவன் எனக்கு உதவியாயிருக்கிறார். மகிமை உமக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். நீர் தருகிற நன்மைகளை ஏற்றுக்கொள்கிறேன். பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகோடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தரை செய்த சகல உபகாரங்களையும் என்று மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியுடைய சந்தோஷமும் சமாதானம் வைக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென்.